எத்தனை ஆர்டர் போட்டுன்னு இருப்ப பொறி உருண்டை ஒவ்வொரு இடமா அலைஞ்சு என்னென்னலாம் வாங்கினுக்குது. இவளுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா இவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுகிறான். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லோஸ் பிரியா. ஆக்சுவலி மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, பிரியாவுக்கு கம்மிங் 24 வந்து பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், எல்லா வாட்டியும் சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டைட்டாக இருந்ததுனால நான் எதுவும் பண்ண மாட்டேன்ற மாரி அவள் யோசிச்சுட்டு இருந்தா. பட் ஆனால் வந்து மனசு நமக்கு கேட்கல. அவளுக்கு வந்து ஒரு சின்னதாக கோல்டில் ஒரு கிஃப்ட் எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிச்சிருக்கோம். பட் ஆனால் அவளுக்கு பண்ணுறோன்றது தெரியாமல் பண்ண போகிறோம். எப்படின்னா லைக் இப்போ வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அவளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற மாரி பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், கிளம்பிட்டியா? என்னடி எத்தனை ஆர்டர் போட்டுன்னு இருப்ப பொறி உருண்டை? உன்னை கிளம்புனா என்ன ஆர்டர் போடல? இது ஆர்டர் நீ போடாம வேற யார் போட்டா? எருமை போட்டுருப்பா. இந்த வீட்டுக்கு ஆர்டர் வருதுன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வருது. வேற யார்? வெட்டுக்கிளிதான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அத ரிட்டர்ன் போட. வேணாண்டி, வளர்ந்துரும், அப்புறமேட்டு போட்டுக்கலாம். மக்களே, லக்கி வந்து அரிதா வந்து லக்கிக்கு மட்டும் இல்ல பாருங்க. எப்படியும் எனக்கு போட்டு பாரு, புல்லுக்கு போற தண்ணி கொஞ்சம் நெல்லுக்கும் போட்டோன்னு உனக்கு வாங்கிருக்கு. அத நீ பெருசா எடுத்துக்க கூடாது. இதுக்கு மட்டும் அனுப்புறோம். இவன் சண்டைக்கு வருவாங்க. எனக்கும் வந்து சரக்கு ஒண்ணும் பண்ண, சரக்கு ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துருக்குது. ஏய், நல்லா இருக்கு. அது என்ன மாடா? என்ன ஒரு மாடுக்கு இன்னொரு மாடு கிஃப்ட் வச்சிருக்கா? மக்களே, கிளைமேட் கண்டிப்பா நம்மள வச்சு செய்ய போது போல. நம்ம வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போறோம். ஆக்சுவலா கவர் வாங்குறதுக்கு. பைக்ல போலாமா இல்ல கார்ல போலாமானே தெரியல. நம்ம மழை வர போது போல இன்னைக்கு. ஓகே மக்களே, நம்ம இப்ப காருக்கு வந்தாச்சு. பிரியா மேல வீட லாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. ஆக்சுவலா அவ சொன்னால இந்த மாதிரி கவர் வாங்க போறோன்றது. ஆக்சுவலா நாங்க எப்பயுமே வந்து ஒரு இடத்துல வந்து பர்டிகுலர் ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம். அதை விட ரொம்ப கம்மியா பாடி சரவணா ஸ்டோர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவளை கூப்பிட்டுருக்கேன். இப்போ போனதுக்கு அப்புறம் தெரியும் கவர் வாங்க வந்தது இல்ல, உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் வந்து என்ன சொல்லுது, இந்த வாட்டி வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பா. ஏன்னா ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. பட் அந்த மாதிரி விட முடியல. மனசு வந்து கேட்க மாட்டேது. பொறி உருண்டைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம். அதனால வந்து அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஏதாவது சின்ன கிஃப்ட், அது ஏதாவது சின்னதா கோல்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம லக்கிக்கும் பண்றோம். லக்கி உன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி அது இப்பதான் சொல்லிட்டு இருக்கா, உன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். அது இல்லாம இப்போ இது வேற ஒரே மந்த்ல வந்து 2 பேருக்கும் பர்த்டேவா. லக்கிக்கு 16, பிரியாக்கு 24. அதனால ஒரே இதுல வர்றதுனால உன் பொண்ணுக்கு மட்டும் எல்லாம் பண்ற, எனக்கு எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி எல்லா விஷயத்துக்கும் சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்துலயும் அப்படி சொல்லிட்டானா ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டோம். ஏன்னா பிரியா இல்லாம லக்கியே நம்ம லைஃப்ல இல்ல. அதனால வந்து பிரியா கண்டிப்பா இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ஆகிற மக்களே. ஓகே, வந்துட போறா. நான் வந்து அங்க போயிட்டு உங்களை பாக்குறேன். ஏய், சீக்கிரம் வாடினா எவ்வளவு நேரம் பொறி உருண்டை? நீ மாட்டுன்னு வந்துருவேன் மேல. கத்திட்டா ஊருக்கே கேட்டுச்சு. நீ மாட்டு வந்துருவ. குட்டி சரக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ் எடுத்து வச்சியா? ட்ரெஸ் அப்புறம் தலையில வைக்கிறது கிளிப்பு, கொண்டை. இல்லாட்டி நம்மள கேள்வியான இல்ல உடையும் மண்டை. வாட்ச் கட்டன் குட்டி சரக்குக்கு பொறுக்க மாட்டேங்குது. அச்சுக்குது. வாட்ச் வேணும். இது வாட்சே இல்ல, பெரிய சைஸ் பொம்மை. இத வாட்ச்னு கையில கட்டின்னு சுத்தி இருக்கு. மாத்தி குத்துறக்க கூட அதுக்கிட்ட போய் சொல்லாத. இந்த மைக்ல கொஞ்சம் குரல் நல்லா இருக்கு. நார்மலா கொஞ்சம் நல்லா இல்ல. நார்மலா இல்ல, எப்பயுமே உன் குரல் நல்லா இல்ல. இப்போ நல்லா இருக்கும் பாருங்க. ஏதோ ட்ரெயின் வர்ற சவுண்ட் எல்லாம் கேட்க வேண்டியது. டைம் ஆச்சு போ. ஆல்ரெடி 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நாமே சொல்லிருக்காங்க, நீங்க செஞ்சு லேட்டா வராதீங்க, 12 o'clock ஷார்ப் பண்ணி கூட்டு போயிடுங்க. முடியல, மூடிட்டே இருக்காங்க, சுத்தமா முடியல. ஓகே மக்களே, குட்டி சறுக்கி வந்துச்சு. போய் ஒரு பச்சை குழந்தையாச்சே, ஒரு தாய் பாசம் இருக்கிற குழந்தையாச்சேன்னு போய் நின்னா. தாய் பாசம் இல்லாமலாம் இல்ல. அப்பா எங்க தேடுது. மேம் சொல்றாங்க, மம்மி வந்திருக்காங்க, போங்க வேர் அப்பா வேர் அப்படி கேக்குது. மம்மி வெறும் டம்மி தான், சும்மா தான் சுத்திட்டு இருக்கா. நம்ம அப்பா தான் நம்மள பாத்துக்கறாங்க. காமிச்சிட்டியா? காலி பண்ணிட்டியா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டு. இன்னைக்கு காலி ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. கார் போட்டாங்களா மேம்?
வாவ் கிளிட்டர் ஸ்டார் போட்டிருக்காங்க மயிலுக்கு. பிங்க் இல்லம்மா பர்பிள். பர்பிள் ஸ்டாரா? சூப்பர் மாமா. கலர் கூட தெரியல இவ்வளவு வயசு. தண்ணி குடிச்சியா? இங்க பாரு தண்ணி. ஓகே மக்கள். சரி கிளம்பலாமா? டைம் ஆகுது. லக்கி அம்மா நீ அவ கூட சேராதப்பா. ஏய், சீக்கிரம் உள்ள ஏறு. நோண்டாத. ஏய், எல்லாத்தையும் நோண்டாத. கிளம்புங்க சீக்கிரம். உள்ள ஏறி Dress மாத்து. என்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க அதிஷ்டா இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் got மம்மி. சூப்பர் பப்பு. நாளைக்கு ரெட் ஒயிட் கிரீனா ஜிங்கிள் பெல்ஸ்க்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஜாலியா இருந்தீங்களா இன்னைக்கு? சேட் ஆனீங்களா எப்பயாச்சும்? ஆல் ஓகே தானே? அதிஷ்டாவுடைய ஃபுல் காஸ்டியூம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா ஷூ இங்க இருக்கு அம்மா கிட்ட. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ரொம்ப நேரம் சுத்தாது. வந்த உடனே மாத்துக்கன்னு கேட்டு இருந்தது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து லக்கியை பிக்கப் பண்ணிட்டு கடைக்கு நம்ம போறோம். அங்க போய் உங்களை மீட் பண்றோம். என்ன லெட்டர் பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? தமிழ் நேஷன் லெட்டர் பண்ணீங்களா? சூப்பர் பாப்பு. அம்மாக்கு உங்களுக்கு தெரியாதா? ஏன் உனக்கு ஒரு ஏபிசிடி தெரிஞ்ச உனக்கு? ஸ்கூல்ல பாடுவாங்களாமா நேஷனல் ஆந்தம். தமிழ் நேஷனல் ஆந்தம்னா என்னது? பீச்சுக்கு தண்ணி. மக்களே சைடு ஆக்சுவலி கூவமா நதியை போய் தவறா பேசிட்டீங்க. பீச் இந்த லக்கி முன்னாடி எழுச்சிக்கணும். எழுச்சிக்க முடியாது. நம்ம இப்ப பாரு பட்டாணி ஏற்க முடியாது. எழுந்துக்க முடியாது பாப்பு. கார்ல போயிட்டு இருக்கோம் நம்ம. நீ வேணா பாடு அம்மா கேக்குறேன். சரி போதும் போதும் போதும். நம்ம வீட்டுல போய் படிக்கிறது. ஜாலியா கிறிஸ்மஸ். இதெல்லாம் பண்ணாதேப்பா. சரி 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 பிரியாணி வாங்கி தரேன். இப்ப சொன்ன உனக்கு பிரியாணி. நான் எங்க சொன்னேன்? அது கடையை பார்த்தோன்னே பிரியாணி தான் வாங்கி தருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன். சரி வா சாம்பார் சாதம் சாப்பிடுங்க. யாருங்க? என்னடா பட்டாணி உனக்கு சாம்பார் சாதமாண்டா? பப்பு பூவாண்டா பட்டாணி? ஸ்டைக்கே பண்ணுவோண்டி. நாங்க போனோமா வாங்கினோமா வந்தோமான்னு இருக்கணும். எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஃப்ளோர்னு கேட்டு டேரக்டா போய் அந்த ஃப்ளோர்ல மட்டும் போயிட்டு திருப்பி இறங்குறீங்க. ஒரு ஃப்ளோர சுத்தி பார்த்துட்டு வரலாம்ன்ற போறீங்கல்ல போறோம். எனக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. எனக்கு கமிட்மெண்ட்ஸ். எரும மாடு. அப்படியா? சரி 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 சரி. பாரு பயப்பட கூடாது. அம்மா போய் அடிச்சுட்டு வந்துருமா? டம்மல் டம்மல் பண்ணிட்டு வந்துருமா? நீ பாக்குறியா? அந்த பொம்மை நாங்க வந்தவொடனே லக்கிய பார்த்து அவ்வளவுதான் அப்படியே பயந்துச்சு. சரி அங்க போவேன். வா நம்ம இங்க போலாம். இதுக்குள்ள போய் பாத்துட்டு வரலாம். வா. கோல்டா என்னாச்சு? 12,770. என்னடி சொல்ற? அவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சா? நம்ம வாங்கவா போறோம். மக்களே ஆக்சுவலா நாங்க இப்போ சரணா ஸ்டோருக்குள்ள வந்துட்டோம். அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ப்ளூ அந்த ப்ளூ கிட்ட இருந்து லக்கியை காப்பாத்தியாச்சு. இப்போ வந்து ப்ளூ ஃப்ரீ வந்து முன்னாடி ப்ளூ ஃப்ரீ ஆச்சு. வந்துடும் கசிந்து அப்போ என்னோட பயமுறுத்திக்கிறாரு. மாவு கத்துது. நீ ஓடியான்ட்ட. அப்போ 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 செப்பல்ல கழட்டி கீழே இருந்துச்சு. ஆமா செப்பல் கைஞ்சி போற அளவுக்கு ஓடியான்ட்டாங்க இந்த அம்மா. அப்போ கீழே செப்பல்ல பாண்டா அடிச்சு போயிடும் என்னோட செப்பல். ஆமா இந்த செப்பல் வேற பாண்டா எடுத்துன்னு போயிடும். ஓகே சொல்லி முடிச்சியா? இப்ப நான் பேசிக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா நான் எப்படி இது உள்ள பிரியாவை கூட்டு வருது அப்படின்னு யோசிச்சு இருந்தேன். ஏன்னா இந்த கோல்டு உள்ள கூட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த ஆமா மக்கள் இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க மக்களே. அதோ இவங்க தான். ஆமா சொல்லு மறந்த பேரு. ஆமா ஆமா எப்படி இது உள்ள பிரியாவை அந்த கோல்டு ஷாப் உள்ள கூட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு இருந்தேன். பட் வாலண்டியரா அவளே வந்து மாட்டிட்டா. ஓகே நான் போய் வீடியோ பார்த்து வரலாம். உனக்கு ஆமா சொல்லுன்னு சொன்னேன். ஆனா ஓயாம ஆமா ஆமா சொல்லலாம் சொல்ல அவளே வாலண்டியரா வந்து மாட்டிட்டா. ஓகே நம்ம போய் பார்க்கலாம். சும்மா வேடிக்கை தானே பார்க்க போறோம். வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டா. இதுக்கு மேலதான் இருக்கு. பிரியா வந்து ஒளிச்சிட்டா. பிரியா உள்ள வேடிக்கை பார்க்க போயிட்டா. நானும் அவளுக்கே வந்து ஓரமா இப்ப என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்றோம். உள்ள போயிட்டா. அவ எங்கேயோ போயிட்டாடா அம்மா. அவளை எங்கேயோ விட்டு போயிடலாமா? ஏன்பா? அவதான் உன்னை அடிக்கிறாளே. வேணாமா விட்டு போலாமா வேணாமா சொல்லு. கரெக்டா சொல்லு. வேணாமா. ஏன்டா அம்மோ உனக்கு அம்மா நான் அவ்வளவு பிடிக்குமா? ஆமா அவ்வளவு பிடிக்குமா அம்மாவை? அப்பா பெரிய பிடிக்கும். எங்க ரெண்டு பேருமே பிடிக்குமா என் செல்லத்துக்கு? ஆனா நீ எனக்கு முட்டாவே தர மாட்டியே.
நான் சொன்னோன்னே தர சொல்ல. பாத்தியா நம்ம இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுனுக்குறோம் அவளை காணானு. அவ பாரு எங்க பண்ணுகிறான். வேடிக்கை பாக்குறதா நம்ம கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லிட்டு வந்த நீ? ஏய் இங்க பாரு பொறி உருண்டை. சரி ஒரு வேளை உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க. இப்படிலாம் மூஞ்ச வச்சுக்காத. சரி வாங்கிக்கிறேன். இல்ல நீ உடனே வாங்கிக்கிறேன். நான் சும்மா கேட்டேன். நீ இவ்வளவு சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது. சரி வரல வேணாம் அப்படின்னு சொல்லணும். என்ன எப்படி சொல்ற மக்களே? இப்போ நான் என்ன சொல்றது? இவளுக்கு நாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா இவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுகிறா மக்களே. அம்மா அப்பா மூஞ்சி தெரியுமா? அது கீழே வை. லெஜெண்ட் தான் தெரியுறாரு. அப்பா தெரிய மாட்டாரு. இவனுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் வந்தா இவன் நமக்கு சர்ப்ரைஸ் பண்றா. கடைசியில இவன் வாங்கிடுவா போல இருக்கு. நம்ம வேணாம்னு சொன்னா கூட போல. உருண்டை ஒவ்வொரு இடமா அலைஞ்சு என்னென்னலாம் வாங்கினுக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த பொறி உண்டை இப்போ அடுத்த ரவுண்டு வெள்ளிக்கு போயிட்டா மக்களே. உண்மையாலே சூப்பர் மார்க்கெட் வந்துட்டேன்னு நினைச்சிட்டாளா? உண்மையாலே சர்ப்ரைஸ் இப்போ நமக்கு தான், அவளுக்கே இல்லை. நான் ஏதோ சரி சும்மா போய் வித்த காட்டிட்டு வருவான்னு பார்த்தா பார்க்குற எல்லாத்தையும் எடுத்து மாட்டின்னு சுற்றி இருக்கிறான். அவன் முட்டை வாங்கிட்டு தான் வெளியே வருவா போல இருக்கு. நான் கடைசியில் நம்ம ஒன்று நினைச்சு அவன் இன்னொன்று நினைக்கிறாப்பா. யார் மார்க்கெட்டல் பண்ணா? நீ என்ன பண்ண? நீ அவங்கள நோண்டி இருப்ப. அதான் அவங்க நோண்டி இருப்பாங்க. பண்ணி காட்டு. என்ன பண்ணிச்சுன்னு மட்டும் பாருங்க. பண்ணு போ. இப்படி பண்ணா கிண்டல் பண்ணாம தூக்கி வச்சு கொஞ்சம் முத்தா குத்துன்னு இருப்பாங்க. அதை விடு. நீ இங்க பாரு. டைம் ஆகுதுடி. நிஜமா வேணாண்டா. இருக்கிற மக்களே ஆல்ரெடி ஊறப்பட்ட கடன் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. லூசாடா நீ. நிஜமாவே வேணாண்டா. நான் சும்மா வேடிக்கை தான். தியாகி பேர் நடிக்காதடி. வாங்கிக்கோ. இல்ல நிஜமாவே ஏகப்பட்ட. நீ நிஜமா அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? ஆமாடி உண்மையில அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கலான்னு. இல்ல வேணாம். நான் சும்மா பார்க்க வந்தேன்டா. வெறும் கவர் மட்டும் தானே வாங்க போறோம்ட்டு சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நிஜமா வேணாம். இப்படிலாம் பண்ணாதடி. இல்ல காசே ஆல்ரெடி இதுவா இருக்கு. வாங்க போலாம். போயிட்டு இப்ப கவர் மேல பாக்குறோமா இல்லையா? கவர்லாம் இங்க இல்ல. நான் இதுக்குதான் உனக்கு கூட்டே வந்தேன். நீ என்னன்னா இப்படிலாம் பண்ணுங்கிற. ஓகே மக்களே, நம்ம வந்து மத்தியானமே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா தூங்கி ஏறிச்சு. இப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசவும் ஆரம்பிச்சாச்சு. ஒரு உருண்டைக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அவன் என் பேச்சு விட்டாளைக்கு பழம் விட்டுலாமா இப்ப அம்மாக்கு. இப்ப என் கூட பேச மாட்டாளே. பழம் விட்டா பேச. பழம் சொல்லலாமா போயிட்டு அம்மா கிட்ட? சரி வாங்க போலாம். ஏய் ரொம்ப பண்ண அடிச்சிருவேன் பொறி உருண்டை. நானே போனா போது பழம் விடுறேன். வேற எது வருவாங்க? நம்ம ரெண்டு பேரும் பழம். எனக்கு விட்டு பழம். டென்ஷன் பண்றதுனே நீ இருக்க. என்ன பண்ணாங்க இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்றது தவறா? சர்ப்ரைஸ் பண்றது சொல்லி இருக்கணும். சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சர்ப்ரைஸா வரப்போகுது உனக்கு. நீ சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா சொல்லி நீங்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல மக்களே. எனக்கு ஆயிரத்து வேலை இருக்கு. ஏய் அடி வாங்குவேன் ரொம்ப பண்ணனா. போனா போதுனே வர்க்ஸ் இருக்கு. உட்கார்ந்து உங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு என்னால இது பண்ணிட்டு இருக்கேன். ஏய் எவ்வளவு ஆசையா இருக்கா? நீ வந்த உடனே பேசிருக்கணும். நீ எதுக்கு இப்ப பேசுற? நீ வந்த உடனே அப்ப இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு பேசலாம். போய் தூங்கிட்டு நாளைக்கு வந்து பேசு. ஏய் அப்படி இல்லடி. இது தூங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடும். அப்புறம் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஒரு காதல் மனைவிக்கு ஆசையா செய்யல என்ன தவறு? அது முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். முன்னாடியே பண்றது பேர் சர்ப்ரைஸ். வேணானா சருக்கு நீ கிளம்பு வீட்டுக்கு கிளம்பி சொன்னால அப்ப அம்மா நீ நான் சொல்றப்ப நீ வாங்கடினா வாங்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீ சருக்கு மண்ட மக்களே. நான் இப்பல அப்பயே சொல்லிட்டேன். எதுவுமே வாங்க கூடாது. காசு வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா ஒரு சபதம் எடுத்திருக்க மக்களே. ஜனவரி 2 அன்னைக்கு ஒரு பெரிய சபதம் ஒண்ணு. ஐயோ இந்த ஒரு பைத்தியம் வீடியோல தான் உட்கார்ந்து இவ்ளோ பட்ஜெட் அவ்ளோ பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்புறம் போயிட்டு ஆக்சுவலி ஓகே தான். ஏண்டா இது என்னடா இது? அதுக்காக எதுவுமே பண்ண கூடாது. சத்தமா நல்ல விஷயம் தான். பட் அந்த காசு இருந்தா ஆல்ரெடி வச்சிருக்க கோல்டு நம்ம எடுக்கலாம்ல. அந்த ஒரு இதுல நான் ஆல்ரெடி சரக்கிட்ட சொல்லியிருந்தேன். எதுவுமே பண்றது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சார் சர்ப்ரைஸா கூட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் கூட வாங்கிடுவேன். எனக்கு அதுவே சர்ப்ரைஸ் தான். இல்ல கிளம்பு சொல்லிச்சு. இல்ல வேணான்னு சொல்றதே ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்ப அப்படிலாம் பேச மாட்டேன். வாங்கலாம் வா என்னன்னு கூட்டு போவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் அப்படி சொன்னோம்ல. அப்ப எதுக்கு நீ சுத்தி சுத்தி பார்த்த? மக்கள் அதெல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப அப்ப வேடிக்கை மட்டும் பார்க்கலாம்.
வாங்கலாமா? வேடிக்கை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் வேடிக்கை? ஆமா நீ இப்ப சுத்தி பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்காது. சுத்தி நான் பார்த்தேன் 10 பவுன்ல பல் செட் 10 செட்ல பல்ஸ் பைத்தியம் நீ ஏதாவது பாத்துனப்ப. நான் வந்து 2 ஜுவல்லரி சரி போனதுக்கு எஸ்டிமேஷன் வாங்கலாம்னு பார்த்தா எவ்வளோ 60,000 80,000 ஒண்ணுமே இல்லாதது கூட அவ்வளோ 1000 அடி lakhs. தப்பா சொல்லாத. 60,000 தான் அந்த ரிங் ஒன்னு பார்த்தோம். ஆமா 60,000 இன்னொன்னு தான் 8 lakhs. 8 lakhs ஒன்னு பார்த்தா சும்மா போய் எதுக்கு 8 லட்சத்துக்கு எல்லாம் பாக்குற? அதெல்லாம் வாங்க கூட மாட்டியே அப்படின்னு. ஏய் நானா அடி காசு தரேன்னு சொன்னா கிரெடிட் கார்டு தானே. கிரெடிட் கார்டு இப்ப மக்களே கிரெடிட் கார்டுல இஎம்ஐ போட்டுக்கலாம். ஒரு கணவனோட அருமை தெரிஞ்சுதான் மகளே மனைவி வாழணும். மனைவியோட அழகு தெரிஞ்சுதான். இந்த அழகுன்ற வார்த்தையை நீ கோவமா இருக்கிறேன். இப்ப இப்படி அசிங்கமே இல்லாம அழகு கிழகுன்ற திருப்பி அந்த சருக்கு தானே ரெடி பண்ணி கட்டணும். அந்த காசு இருந்திருந்ததுன்னா நம்ம கோல்டு கட்டி கோல்டு எடுக்கலாம். கோல்டு கட்ட முடியாது, ஏன்னா அது கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு நம்ம காசை தான் திருப்பி கட்டணும். அந்த காசு இருந்தா கோல்டு கட்டலாம். அது வேணா ஒத்துக்கிறேன். வேணா சொன்னேன் ஒரு 2 வாட்டி கெஞ்சி தான் ஓ நம்ம இப்ப கெஞ்சினோம் வாங்கன்னு சொல்லுவாங்க. சருக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுச்சு, நீ கிளம்பு. அது வீடியோ இருக்கா தெரியல, அது இருந்தா நான் போடுறேன். கிளம்பு அப்ப வீட்டுக்கு போலாம் வா. கிளம்பு வா அப்படி சொல்லணும். எனக்கு டென்ஷன். ரோசப்பட்டாங்க உடனே. போய் நினைச்சேன் கவர் வாங்குறதுக்கு பாதி சரி யாராவது கண்டுபிடிச்சிருக்கோம் சருக்கு புதுசான்னு நினைச்சுதான் நானு அந்த பைத்தியம் பரவாயில்லப்பா நம்மள சொன்னதெல்லாம் நம்புறான்ட்டு நானும் கூட்டிட்டு போயிட்டேன். நான் கூட என்னென்னோ யோசிச்சேன் இதெல்லாம் வாங்க வைக்கிறதுக்குள்ள நீ பொழுது விஞ்சிருமே. அவளே போயிட்டா, அவளே எல்லாத்தையும் பண்ணிட்டா, நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிச்சு. வாங்கிடுவானு நினைச்சேன், ஆனா வாங்காம வந்துட்டேன். ஆனா எனக்கு உண்மையாலே சோகம் தான். நீ வாங்கியிருந்தா ஹாப்பியா இருந்திருப்பேன். நான் வந்து அந்த காசை கொடுத்து வாங்கியிருந்தா நான் சோகம். ஏன்னா சபதத்தை நிறைவேற்ற முடியாம பாருங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ நாளைக்கு வருமா? ஆமா பிரியாவோட பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ வரும் மக்களே. நீங்க எல்லாம் கமெண்ட் பண்றதே எனக்கு ஹாப்பி. எனக்கு புரியல, நீயே உனக்கு பெருமையா பேசிக்கிற. எனக்கு பர்த்டே விஷ் பண்றீங்க, எனக்கு இதை பண்றீங்க, அதெல்லாம் நான் சொல்லணும். நீயே எல்லாத்தையும் சொல்றீங்க. நானே நைட்டு போஸ்ட் பண்றேன் ஹாப்பி பர்த்டே. பிரியாணி சாப்பிட்டோம் அது ஹாப்பி. ஆனா இவ்வளவு காசு கொடுத்து கோல்டு வாங்கினா ஹாப்பி இல்ல. அந்த மாதிரி நமக்கு இல்ல காசு இருந்தா யோசிச்சிருக்க மாட்டேன். சரி சருக்கு ஏதாவது பண்ணி பட் நம்மளே சருக்கு வந்து மாட்டி விடக்கூடாது. பாவம் மக்களே, செல்லும் பாவம் மக்களே. ஆனா ஒரு வாட்டி அந்த கிரெடிட் கார்டு கட்டும் போது கொஞ்சம் டைட்டா நெருக்கு இருந்தா அது இருந்தா நம்ம வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாமே, இருக்கிறத சேவ் பண்ணிக்கலாமே நான் நினைச்சது. நீங்க கரெக்டா பிரியாக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. தியாக மனநிலையில கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல யாருமே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. ஓகே மக்களே, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிச்சு. பொறி உடனே பேசிட்டா, அதனால நம்ம வந்து கோவப்பட தேவையில்ல. இந்த வீடியோ நான் தான் கோவப்படணும். நான் தானே வாங்கி தரேன்னு வந்தேன். நான் தான் வாங்கி தரல. இப்போ ஒரு வழியா வந்து வாங்கி தரல, நமக்கு கொஞ்சம் நல்லதா போச்சுன்னு வச்சுக்கலாம். இதோட பொறி உருண்ட பர்த்டே தான் மக்களே. நமக்கு ஒரே ஜாலி தான். மனைவி கணவன் மாதிரி இல்ல மக்களே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். இப்ப பாய் சொல்லிக்கிறேன். பாய்.